நாம் பார்க்குற இந்த துருவ கோட்டை பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் கெங்கவரம் கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. கெங்கவரத்துலேருந்து மழவந்தாங்கல் போகிற சாலையில் தான் இந்த துருவ கோட்டை அமைஞ்சிருக்கு. அம்மா என்ன கேட்காம தான் சைடா சின்ன புள்ள என்ன பயந்துருக்கு. நாங்கள் அந்த கீழே அந்த நிலம் தெரியுது அந்த இடத்துல இருந்து தான் 2 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி இப்போ ராஜா வந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த அந்த சுவர் தெரியுது அவங்களுக்கு, அந்த சுவர் வந்து பாதுகாப்பாக கட்டுற சுவர் இது. இங்கே பாருங்க, இந்த கல்லெல்லாம் அங்கே ஒரு சுவர் ஆல்ரெடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். காலப்போக்கில் ஏதோ இயற்கை சீற்றத்தால் அந்த இடம் மொத்தமாக அழிஞ்சிருக்கு, நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த இதுவாக இருக்குங்க. இந்த கல் இப்போ இந்த இடத்துடைய ஆழம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு மேலே இருக்கோம் மேலே. இப்போ இந்த கல் நான் தூக்கி போடுறேன். இப்போ கீழே அந்த கல் போகவே ஒரு 50 செகண்டுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்படி ஹைட்டாக தூக்கி போடுங்க. ட்ரெக்கிங்கோட 2வது நாள் காலையில் ஒரு 6:30 மணி ஆகுது. இங்கே அவனமா சொல்கிறான், அவனும் சரியாக கேட்கல. ஃபுல்லாகவே மன்னர் கட்டின இந்த தடுப்பு சுவர் மட்டும்தான், பாதுகாப்பு சுவர் மட்டும்தான் இன்னும் இருக்குது. மற்றதெல்லாம் ஓரளவு அழிஞ்சிச்சு. இந்த பாதுகாப்பு சுவர்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கு. நம்ம இது மேலே ஏறி பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் இந்த சப்பாத்தி கல்லி தான் இருக்குது அதிகமாக. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு கலவை அந்த பூச்சி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதெல்லாம் இந்த சுண்ணாம்பு கல் பல கலவை போட்டு பூசியிருக்காங்க. அந்த செங்கல், இந்த கருங்கல் ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு சிகப்பாக தெரியுதுங்களா? அது ஃபுல்லாகவே அந்த செங்கல் வரி தான். அதுக்கு பக்கத்துலேயே கருங்கல் வச்சு ஒரு சுவர் எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ச்சி அப்படியே இந்த பக்கம் வருது, அப்படியே நீட்டாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லாம் வச்சு மேலே பூசி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சுவர் இந்த இடத்த சுற்றி பாதுகாப்பாக தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. இது சின்ன ஒரு சீனை பிரிஞ்சு வர மாதிரி போயிட்டே இருக்கு, நிற்காம. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதோட முடியல, இன்னமும் அந்த பக்கமும் போகுது அந்த சுவர். இந்த கோட்டையில இருந்து யாரும் நம்மளை வந்து படை தொடுத்து ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்பெஷலாக கட்டப்பட்டது. அதில் ஒரு சுரங்கப்பாதை வேறு அவர் வச்சிருக்காரு தப்பிச்சு போகிறது. அதை தான் போய் பார்க்க போகிறாங்க. இது வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் பேசிக்கிறான் இல்லைங்க, அந்த காலத்தில் எல்லாரும் இந்த சைடு வராங்களான்றதை பார்க்கறதுக்காக இங்கே வந்து ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்த்து சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் அங்கே வந்து வில்லு விட்டு அம்பு விட்டு சாவடிக்கிறதுக்கு, யாரும் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. வாங்க அப்படியே போகலாம். இந்த சின்ன சின்ன ஹோல்சேல்லாம் எதுக்கு? அது வந்து நம்ம யாரும் வராங்களாம்ல, வரும்போது நம்ம இப்படி நின்று பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, அம்பு விட்டு சாவடிச்சிடும் ஈஸியாக. ஏதாவது ஒரு கல்லை கூட அடிச்சு நம்மளுக்கு கீழே வச்சிடலாம். ஆனால் அந்த இதில் வந்து அப்படி தெரியாது. அது இல்லாமல் இப்படி ஸ்லாஸாக தான் வச்சுருப்பாங்க. இப்படி பார்க்குறப்பல அந்த நீங்கள் போய் பாருங்களேன், அதில் அப்படியே பாருங்கள், உட்காந்து பாருங்கள், இப்படி பாருங்கள். எங்கே பாரு, இப்போ இது இருக்குல்ல, ஏன் இப்படி பாருங்கள், அப்படியே தெரியும் ஸ்லாஷாக இருக்கும். அவங்க கீழே, அதாவது கீழே இருந்து மேலே வரைக்கும் தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. புரியுதுன்னு இல்லையா? அடிவாரம் முதல் கொண்டு எல்லாமே தெரியும். நீங்கள் இப்போ வந்து இப்படி இருந்ததுன்னா இப்படி தான் பார்க்க முடியும், ஸ்ட்ரெயிட் தான் பார்க்க முடியும். ஆனால் இப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து கீழே வரைக்கும் போய் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட் ஆகும். சரி, சுரங்க பார்த்தா இங்கே வாங்க போகிறவா. இப்போ இந்த இது வச்சு பார்க்குறோன்னா அந்த பிளேஸ் வந்து அவனுக்கு அட்டாச் ஆகும். அந்த இடத்த பார்க்கணும். அது போல வாங்க நம்ம இதான் பார்க்க போகிறோம். இது முள்ளு செடி கொஞ்சம் பார்த்து வாங்க. ஊசி கனகாமரம், இந்த செடி தான் நம்ம ஊசி கனகாமரம்னும். இந்த ஊசி அதை வந்து நீ இப்போ அதை பார்க்கணும் வரல, நம்ம சுரங்க பார்த்து தான் பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி பேசுகிறீங்களா? ஹே மை காட், வாங்க. இந்த சுரங்க பாதையை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை உள்ள போய் பார்க்க போகிறோம். கண்ணா வாங்க, இருடா வரான். சுரங்க பாதைக்கு போகிறோம். செப்பல் போடாம போகிறேன். சரிடா போய்
இதோட கட் ஆயிடுச்சு. இது சுத்தமாக இருட்டாக இருக்குது வர வெயிட் போற மாதிரி இந்த சுரங்கப்பாதை அந்த காலத்துல போர் நடக்கும்போது அப்ப வந்து நம்ம அங்க வந்து தங்கிக்கிற போல, அதாவது எப்படி தங்குறதுன்னா இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி வந்து உட்கார்ற போல உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இது பண்ணிருக்காங்க. அதாவது எதிரிங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்த கட்டி வச்சுக்கலாம். ஒரு மெட்டு மாதிரி இருக்கும், அதான் மூடி போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அது மூலிமா இறங்கி போடுறது. இந்த பொட்டி போல ஒரு இடத்துல நம்ம ஒரு 10 பேராவது இருக்கலாம். இது வந்து இதுதான் நம்ம இப்ப எல்லாம் பார்க்க வந்தோம். இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஏதாவது எழுதி வச்சிருக்காங்கன்னு பாக்குறோம். ஆனா எந்த எழுதாதனால அப்படியே நம்ம இப்ப திரும்பி போறோம். ஒண்ணும் இல்லை, பல்லி தான் உட்கூடு கட்டி இருக்கு. போலாம் போலாம். சொல்லுங்க. அதுதான் வந்தோம். ஃபுல்லா போகும் நான் நினைச்சேன். நான் கூட அதான் நினைச்சேன். இப்படி ஒரு 10 கிலோமீட்டர் போச்சுன்னா நல்லா இல்ல ராஜா கட்டினாங்க. ராஜா கட்டல, கொத்தனார் தான் அதெல்லாம் கட்டினாரு. எந்த வழி எப்படி ஒரு வழியா வருது? நீங்கள் இந்த சுவரில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் பார்க்கலாம். இது வழியாக நம்ம காவலாளிலாம் வந்து கண்காணிப்பாங்க. இது வழியாக பார்ப்பாங்க யாராவது கீழே நம்மள நெருங்க வராங்களா, போர் தொடுக்க வராங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே சுவர் எல்லா இடத்துலையும் நீங்களும் பார்க்கலாம். அந்த சுவரில் சின்ன சின்ன ஹோல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே கண்காணிக்கிறதுக்காக அந்த காலத்துல பிளான் பண்ணி செம்மையாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல். என்னால் இப்போ இதை கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. நான் இதை எடுக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. பெருசாக தான் இது இது கூட இது சின்ன சின்ன கல் தான் மேலே பூசி இருக்காங்க. இந்த ஒரு பெரிய பாறை மேலே தான் அந்த தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்க. இந்த பகுதி ஈஸியாக வந்து இது மேலே ஏறலாம். ஏறி இப்படியே வந்தாலும் இதுக்கு மேலே இந்த கோட்டைக்குள்ளே நுழையக்கூடாதுன்றதுக்காக மேலே ஃபுல்லாக சுவர் எழுப்பியிருக்காங்க. இந்த அங்கே கூட பாருங்க, கீழே கூட அந்த பாறை கேப்பில் அங்கேயும் சுவர் கட்டி எழுப்பியிருக்காங்க. என்னது இது? எதுக்கு எடுத்து வச்சுருக்க? நீங்க பாக்குற இந்த சின்ன சின்ன கருங்கல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மேல இருக்கிற இந்த பெரிய பாறையிலேருந்து உடைச்சி கீழே கொட்டி வச்சிருக்காங்க. இங்க ஏதாவது கட்டியிருக்கலாம், எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. இந்த கோட்டை சுத்தி இருக்கிற மதில் சுவருக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கல்லை உடைச்சி கட்டியிருக்கலாம். இதுவும் சுற்றுச்சுவர் தான் பாருங்க. இந்த சுற்றுச்சுவருக்கு பக்கத்துல தான் அந்த தானிய கிடங்கு இருக்கு. அந்த காலத்தில் கட்டினத்துக்குன்னு சாட்சியாக இன்னமும் அழியாமல் இருக்கிற ஒரே சாட்சி இந்த தானிய கிடங்கு தான். இந்த தானிய கிடங்கு மட்டும் தான் இன்னும் அழியாமல் இருக்குது. இதில் ஹைட்டு பார்த்திங்கன்னா 10 அடி இருக்கும். இதில் நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 25 அடி இருக்கும். ஃபுல்லாகவே செங்கல்லையும் சுண்ணாம்பு கலையும் வச்சு தான் இந்த தானிய கிடங்கு கட்டியிருக்காங்க. இந்த தானிய கிடங்கு உள்ள பார்த்திங்கனாக்கா 2 பள்ளம் போல் இருக்கும். அது உள்ளே பார்த்திங்கனாக்கா பெருசாக சேமிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அதில் ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலேயே இருக்குது அந்த பள்ளம். அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட கட்டிட அமைப்பு சற்று வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி கட்டிடம் யாரும் இப்போல்லாம் கட்டுறதில்ல. இது ஃபுல்லாகவே செங்கல் சுண்ணாம்பு கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. மேலே மட்டும் செங்கல்லை வச்சு ஒட்டியிருக்காங்க. இது கம்பி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க. போய் பாருங்கள், விழுப்புரம் மாவட்டம்னு இருக்கும், வனதுர்க்கை அம்மன் ஆலயம்னு இருக்கும். இந்த மலை உச்சியில் தான் அந்த வனதுர்க்கை அம்மன் ஆலயம் இருக்குது. இந்த கோயிலுக்கு இந்த எவ்வளோ பேர் வந்து போவாங்க. நாம் இப்போ இங்கே இருக்கிறோம். அந்த கோயிலை பற்றி நான் வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள்.
இதுதான் அந்த தானிய கிடங்கு மேலே தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இது வந்து ஷேப்பே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இந்த குளிர்காலில் எக்லூ வீடுன்னு சொல்லிட்டு நம்ம புக்கெலாம் படிச்சிருப்போம், அது போலவே இருக்குது. சின்ன சின்ன செங்கல்ல வச்சு இது கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக கம்பியே யூஸ் பண்ணாமல் கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் இன்னமும் உடையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் கட்டுற பில்டிங்கெல்லாம் இப்படி இருக்கிறது இல்லை, சீக்கிரமாக உடஞ்சி போகுது. இது கம்பியாக வச்சு கட்டாமல் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு தேதி நம்ம பில்டிங் கட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா கம்பி, ஜல்லி, சிமெண்ட்லாம் போட்டு கட்டுறோம். இங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, செங்கல்ல தான் ஃபுல்லாகவே. செங்கல் இந்த இடத்துல சுண்ணாம்பு பூசியிருக்காங்க. அப்படி ஏதோ செவ்வறு எழுப்புற மாதிரி எழுப்பியிருக்காங்க. ஆனால் இது பார்த்தோன்னாக்கா ஒரு ஃப்ளோர் ஒட்டுற மாதிரி தளம் மாரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது ஃபுல்லாகவே செங்கல் வச்சு கட்டல. நம்ம நல்லா பார்க்கலாம், மேலே மட்டும்தான் கவர் பண்ணுறதுக்காக செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இது உள்ள ஃபுல்லாகவே அந்த சுண்ணாம்பு பாறையோட பூச்சி தான் இருக்குது. அதனால தான் இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது. மேலே மட்டும் ஒரு கோட்டிங் மட்டும் இந்த மாதிரி செங்கல் வச்சு பூசியிருக்காங்க, ஒட்டியிருக்காங்க. 2 கோட்டிங் இருக்குது போல். அதே போல் இங்கே ஒரு கோட்டிங் இருக்குங்களா, இங்கே ஒரு செங்கல் வச்சு பூசியிருக்காங்க. அப்படியே இப்படியே பார்த்துட்டே வந்தால் இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ 2 கோட்டிங் இதே போல் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இது இந்த செங்கல் ஒன்று இருக்கும், இது கீழே ஒரு செங்கல் இருக்குது. அது கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு கலவை போட்டு பூசியிருக்காங்க. இந்த காட்டில் இந்த ராஜா காட்டுனதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே இந்த உள்ளூர் மக்கள் ஃபுல்லாகவே இடிச்சிட்டாங்க. கேட்டால் ஏதாவது தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், புதையல் வச்சுட்டு போயிருப்பார் ராஜா, அதெல்லாம் தேடி பார்க்கணும், ஃபுல்லாகவே இடித்து தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. அதை சோடுகள் மட்டும்தான் இப்போ இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் அழியாமல் இருக்குது. சைடில் பாருங்கள், கீழே ஏதோ சுவர் எழுப்பி கட்டியிருக்காங்க. இந்த வீடு இங்கே தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு கீழே ஃபுல்லாக பாறை தான் இருக்கு. கீழே 3 கருங்கல் வரி மேலே கட்டி அதுக்கு மேலே தான் அந்த செங்கல் வரி பிடிச்சி கட்டி வச்சிருக்காரு. பாருங்க, அந்த காலத்திலே இந்த மன்னர் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டின் வாசல் சுவர் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி வச்சிருக்காரு. இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரே வழி இதுதான், ஆர்ச். இதுவும் கிழக்கு பக்கம் தான் இருக்கு. அதுக்கு ஆதாரம் இப்போதான் சூரியன் உதிக்குது காலையில் பாருங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது உள்ளூர் மக்கள்லாம் இங்கே இந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. அவங்க வச்சுட்டு போன திங்ஸ் தான் அதெல்லாம். சாக்கு தான் இருக்குது. இங்கே யாரும் சமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இடிஞ்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த சுவர் இதோட தடிமண் பாருங்க. இந்த சுவருடைய தடிமண் கிட்டத்தட்ட ஒரு 3 செங்கல் வரி பிடிச்சி இதை தடிமண் எழுப்பியிருக்காங்க. இது காற்று வர்றதுக்காக இதுக்குள்ள ஃபுல்லாக இடிச்சிருக்காங்க. ஆனால் இடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க. இதோட நேர்த்தியான அமைப்பு பாருங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இது ஒரு சுரங்க பாதை போல இருக்கு. இது போல 2 இருக்கு. இங்க ஒன்று இருக்கு. இதுக்கும் கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா செங்கல் கருங்கல் வச்சிருக்காங்க. அது கீழே தான் இந்த சுரங்க பாதை போல இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா செங்கல்ல வச்சு 2-3 வரி எழுப்பியிருக்காங்க. இந்த சுரங்க பாதை இப்போ உள்ள என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆனது. ஐயோ, இதுக்குள்ளே இறந்துக்க செந்தில் ஊருக்குள்ளே இதெல்லாம் நான் வந்ததே இல்லை. ஏகப்பட்ட புள்ளி கலப்பான் எல்லாம் நான் பறவைன்னு சொல்லிட்டு தேகிரிமா இறங்கணும் நாங்கள் உள்ள. ஆனால் ஒன்றுமே கிடையாது உள்ள.
அப்போல்லாம் பாய்ச்சூரும் சுரங்கத்தில் எங்கே போனாங்க சுரம் பார்த்துன்னு அந்த பக்கம் 3 சுரம் பாரு. நாளைக்கு வேணா காலையில் வேணா போயிட்டு அப்படி சுற்றி பார்த்து அப்படியே இருக்கலாம். அப்படியே நான் ஒரு மட்டும் நான் அதே அந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு போகணும் ஆசை. டேய் ரெண்டும் ஒரே தம்பளம் ரெடி. இந்த இடத்துல பாருங்க செங்கலை வந்து நேராக வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இதுக்கு மேலே பாருங்க செங்கலை திருப்பி வச்சிருக்காங்க. இந்த கட்டிட அமைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபுல்லாவே நம்ம ஆளுங்க வந்து இங்க கறி எடுத்து ஃபுல்லாவே கிறுக்கி அவங்க பேர்லாம் எழுதியிருக்காங்க. இந்த காட்டில் வந்தால் நம்ம தங்கலாம். இந்த இடத்துல செம்மையாக இருக்கும். கொசு யூஸ் எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த வழியை மட்டும் நம்ம அடிச்சு விட்டாக்கா நம்ம நைட்டு இங்கே தூங்கலாம். சரி வாங்க வேற இடத்த போய் பார்க்கலாம். அவர் வீட்டை விட்டு முதல்ல வெளில வந்தானா சூரியனை பார்க்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி கிழக்கு நோக்கி வாசல் அமைச்சிருக்காரு. இது ஒரு தடுப்பு சுவர் தான். இந்த பக்கம்லாம் கொஞ்சம் சுவர் கட்டாமல் வச்சிருக்காரு அரசர். ஏன் கட்டலன்னு தெரியல. ஒருவேளை இது கூட நம்ம கீழே அவங்க இறங்கி போகிற வழியாக கூட இருக்கலாம். அங்கே சுவர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதுவும் ஒரு தடுப்பு சுவர் தான். இந்த வாசல்லையே வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு படி போல் வச்சுருக்காங்க. 1 2 3 படி வச்சு அப்புறமா வீட்டுக்குள்ளே போகிற போல் கட்டியிருக்காங்க. அதே போல் இங்கேயும் பாருங்கள். இந்த இடத்துல யாரும் வழிக்கு கீழே ஒய்யாமல் இருக்கிறதுக்காக இந்த பாறை லைட்டாக குடஞ்சி சின்ன செதுக்கியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது பேஸ் மட்டும் நம்ம எடுக்கும்போது பல்லாட போடலாம். அந்த போல் அந்த பாறை எடுத்திருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. அதே போல் இங்கே சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்காங்க இந்த பாறையை உடைக்கிறதுக்காக. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நாம் பார்ட் 3ல் இங்கிருந்த சிவன் சிலை, பழங்கால பானை, நாங்கள் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணது, இன்னமும் இங்கே இருக்கிற சுற்றுச்சுவரெலாம் நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம்.